ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன், என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதாவது டெல்லி சுல்தான்கள். நான் அதில் வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு டைம் வந்து நான் வீடியோவிலே வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டெல்லி சுல்தான்கள் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். டெல்லி சுல்தான்களில் 7th and 11th ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்கும். 7th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க பாடங்கள். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து படிச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ நான் சைட்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் பார்த்துட்ருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கையும் நான் வந்து எடுத்து பார்த்துட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 o'clock ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பசியாக இருந்தனால லஞ்ச் முடிச்சுட்டு, லஞ்சுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் தான் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அளவியல் டாப்பிக்கில் கொஞ்சம் சம்ஸ் எடுத்து வந்து நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் மூமெண்ட் அந்த டாபிக் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுனால அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஹோம் ரூல் மூமெண்ட், தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எடுத்து பார்த்துட்ருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் சில கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சப்ஜெக்ட் காலையிலேருந்து படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்டு யூனிட் 8 ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரியான டாபிக் எடுத்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப கோல்டு அண்ட் ஃபீவரிஷாக இருக்கிற ஒரு மாதிரி உடல்நிலை ஒத்துழைக்காதனால கொஞ்சம் படிக்கிற சப்ஜெக்ட் வந்து கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே நல்லா படிங்க. இன்னொரு விளாகில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.